ஹலோ ஆல் பேச்சுலர்ஸ் அண்ட் ஹோம் மேக்கர்ஸ்க்கு லன்ச் டின்னர் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மூணுத்துக்கு என்ன சமைக்கிறதுன்றது தான் ஒரு பெரிய டாஸ்க்கு. ஈஸியாகவும் இருக்கணும், ஹெல்த்தியாகவும் இருக்கணும், குயிக்காக முடிக்கணும். அப்படி ஒரு டிஷ்ஷை பார்க்கலாமா? பம்கின் சாஸ் பாஸ்தா. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி பாஸ்தா போட்டு வேக வச்சுக்கோங்க. எண்ணெய் பாஸ்தானாலும் போடலாம், ஆறு ஸ்பெகட்டி கூட போடலாம். அப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி வெங்காயம், கொஞ்சோண்டு வெள்ளைப்பூடு அண்ட் மஞ்சள் பூசணிக்காய் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுருங்க. நல்லா பிளான்ச் ஆனதுக்கப்புறம் முந்திரி பருப்பு போட்டு 2 வதக்கிட்டு அதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. அப்புறம் அகைன் ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக பட்டர் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க பம்கின் சாஸ் எடுத்து உள்ளே போட்டு கிண்டிகிட்டே வாங்க. கிண்டும் போதே கொஞ்சம் சூப் திக்னஸ்க்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை தண்ணியில் கரைச்சி அதையும் ஊற்றுங்க. அப்போ தான் திக்னஸ் கொடுக்கும். பால் ஊற்றலாம் வேணுன்றவங்களுக்கு, பட் கொஞ்சம் ஸ்வீட்னஸ் கொடுக்குன்றனால நான் பால் ஊற்றலை. ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சு வச்சுருந்த பாஸ்தாவையும் எடுத்து போட்டு கிண்டிக்கலாம். பூசணிக்காயை நல்லா வதக்கி அரைச்சிட்டனால அதோட ரா ஸ்மெல் எதுவுமே வராது, சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட இருக்க சீசனிங் ஒரிகேனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் என்னென்ன இருக்கோ அதை போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நான் ஒரு கை ஆஃப் மொசரல்லா சீஸ் போட்டு விட்டேன். ஏன்னா கொஞ்சம் சீஸ் பார்க்கும்போது பிள்ளைங்க டெம்ட் ஆகி சாப்பிடுவாங்க அப்படின்றனால. பூசணிக்காய் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு கொடுக்கணும். அதில் விட்டமின் ஏ, சிஇ கண் பார்வைக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்கும். பாடியோட ஹீட்டை கம்மி பண்ணும். இம்யூன் பவர் அதிகமாக இருக்கிறது. ஸ்கின் கொஞ்சம் க்ளோவாக இருக்குனாலும் பூசணிக்காய் சாப்பிட்லாம். ஸோ கிட்ஸுக்கு கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. சனா, பம்கின் சாஸ் பாஸ்தா சாப்பிட்டு பாரு, அம்மா பண்ணியிருக்கேன் உனக்காக. வாவ், சீஸ். சூப்பராக ஈஸியாக 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே செஞ்சு முடிக்கிற டிஷ்ஷு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.